ஒருத்தன் குரான் கற்றுக்கிறானோ, ஒருத்தர் பகவத்கீதை கற்றுக்கிறாரோ, பைபிள் கற்றுக்கிறாரோ, ஒவ்வொருத்தரும் அடிப்படை சட்டம் கற்றுக்கணும் பாரு. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியாதனால தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. அது மக்களுக்கு தெரியாதனால அந்த அறியாமையினால தான் போலீஸ்காரங்களும் சரி அவங்களுக்கு பேசுகிறாங்க. அதனால் ஓரளவு பேசிய விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா மக்கள் சட்டம் இதுதான், இதுபடி மீறக்கூடாது, இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு நடைமுறைக்கு வரணும்னா அதான் அது அவர் எடுத்துக்கிட்டு ரசித்து பண்ணார் அந்த படம். ஓகே. ஆமாம். அது என்னென்னா ஒரு மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அப்போவே அந்த அடிப்படை தான் இன்றைக்கு முதலமைச்சர். ஓகே. இப்போ ஏதோ ஒரு பெரிய நடிகர், உச்ச நடிகர் நடிக்கிற படம் அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது மேபி நல்ல விஷயங்களும் நிறைய யூஸ் ஆகும், கான்ட்ரவர்ஷியலாகவும் அது நிறைய போயிடும். அந்த டைம் தமிழ் ரிலீஸ் ஆன டைமில் அது ஆடியன்ஸ் மத்தியில் ரசிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க சார்? அந்த மாதிரி அடிப்படை சட்டம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஏதாவது ஆயிடுச்சு அந்த டைம்? ஏன்னா எனக்கு தெரியும் அந்த டைம் நான் அதை ஃபேஸ் பண்ண பார்க்கணும். வருஷங்கள் அதிகமாகிட்டதுனால அது உங்களுக்கு படிச்சு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு கஷ்டம்தான். பட் அந்த படம் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்ததும் வேறு மாதிரி நினச்சாங்க. சாங் இருக்கும், ஃபைட்டு, அந்த மாதிரி நினச்சாங்க. முதல்ல ஒரு ஃபிலாசபி மாதிரி ஒரு தத்துவங்கள், நல்ல விஷயங்கள் சமுதாயம் பண்ணும்போது தேவையான விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை வேறு பார்வை வந்தது. ஓகே. ஓ இப்படி பண்ணலாம். அப்போ அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய கருத்தை விஜயகாந்த் சொல்லலாம், அவர் சொல்லலான்னு. அதுதான் கேட்குறேன். அப்படிலாம் சொன்னேன். ஆனால் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.